வணக்கம். இன்றைய தினம் 9 மே 2023. நேரம் வந்து சரியா 9 மணி 23 நிமிஷம் ஆகுது. பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பை எடுத்திருக்கு. ரோபோல பார்க்குறோம். டெர்மினல் பார்க்கலாம். டெர்மினல் பார்க்குறோம். 43,800 கால் ஆப்ஷன் பை எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. எம்டிஎம் பார்க்குறோம் 287 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. 300 கிட்ட மைனஸில் இருக்குது. கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம். இப்போ செல் சைடு ஒரு லாட் எடுத்துருக்கு. ஏன்னா பை சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இன்றைக்கும் கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்ன பின்ன பார்ப்போம். 200 கிட்ட மைனஸில் இருக்குது. புட் ஆப்ஷன் 43,100 புட் ஆப்ஷன் இருக்குது. நேரம் பார்க்குறோம். சரியாக 4 மணி 41 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப செல்லு வந்து திரும்ப பை போயிட்டு மேலே கீழே போயிட்டு நம்முடைய ரிஸ்க் வந்து 3000 ரூபா வந்து ஹிட் ஆகிடுச்சு. பார்க்குறோம். மேக்ஸிமம் லாஸ் ரீச் வந்துருச்சு. 3,300 ரூபா நமக்கு வந்து இப்போது ரிஸ்க் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விக்ஸு முதல் காட்டுறேன் பாருங்கள். விக்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ஜனவரி 2023 பிப்ரவரிலாம் 19 இருந்த விக்ஸ் 25 அப்படியே இறங்கி இப்போ வந்து 12 வந்து நிற்கிது. 12, 10 வந்து நிற்கிது. 11 நிற்கிது. இதனால தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சொதப்புற மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ விக்ஸு எப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வருதோ அப்போ நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. நம்மளால் பண்ண முடிய ஒரே விஷயம் ரிஸ்க்கை போட்டுட்டு வெளியில் வரணும். நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி.